இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கேட்க விசுவாசமாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நாமே நம்மோடு பேசும்படியாக லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா. என்ன சொன்னார்? மறுபடியும் வாசிங்க. லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொண்டு வாழ எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்க, லேவியராகமம் 20:26 சொல்கிறது, எனக்கேற்ற பரிசுத்தம். அல்லேலூயா. யாருக்கேற்ற பரிசுத்தம்? ஆமாம், ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டியது. அந்த எனக்கேற்ற பரிசுத்தத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போது ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கணும். புரியுங்களா? நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுங்களா? நம்முடைய ஆவியில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், அப்புறம் சரீரத்தில் பரிசுத்தம். ஆவியில் நமக்கு உண்டாகிற 3 காரியங்கள்: பேச்சில் பரிசுத்தமாக இருக்கணும், சொல்லில் பரிசுத்தமாக இருக்கணும், புரியுங்களா, வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கணும், அதோடைய நம்முடைய உதடுகளே பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய வாயில் பரிசுத்தம், நம்முடைய நாவில் பரிசுத்தம். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? புரியுங்களா? கண்டதை பேசக்கூடாது, வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வாயில் வரக்கூடாது, புரியுங்களா, கெட்ட சொல்லக்கூடாது. நம்முடைய நாவானது பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய உதடு பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய வாய் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. யோபு சொல்கிறார், என் உதடுகளினால் நான் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்போது யோபுடைய உதடில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அல்லேலூயா. அப்போது ஏசாயா சொல்கிறாரு, என் உதடுகளிலே நான் என்ன பண்ணேன்? தப்பாக பேசியிருந்தேன். அப்போ பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் என்ன பண்ணார்? ஒரு குரட்டால் என்ன பண்ணார்? ஒரு நெருப்பை கொண்டு வந்து எங்கே தொட்டார்? நாக்கே தொட்டார். புரியுங்களா? உடனே அந்த உதடு, அந்த நாவு, அந்த வாய் பரிசுத்தமாயிடுச்சு. ஏசாவுடைய நாவு எப்படி இருந்தது? பரிசுத்தமாக இருந்தது. அல்லேலூயா. அதே போல் நம்ம பார்க்குறோம். புரியுங்களா? வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் எப்படி பேசினாலும். மோசே சொல்கிறாரு, நான் திட்டு வாய் உள்ளவன். அல்லேலூயா. நான் விருத்து சேதனை இல்லாதவன். விருத்து சேதனை இல்லாதவர்களுக்கு நான் பேசினேன், எப்படி அவங்க மனம் திரும்புவாங்க? அப்போ நம்ம உதடு குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்முடைய நாவை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்முடைய வாயை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சொன்னார்னா, எனக்கேற்ற பரிசுத்தம். அல்லேலூயா. என்ன பரிசுத்தம்? எனக்கேற்ற பரிசுத்தம். எனக்கேற்ற பரிசுத்தம் என்ன? உதடில் பரிசுத்தம், வாயில் பரிசுத்தம், நாவில் பரிசுத்தம், அப்புறம் பேச்சில் பரிசுத்தம், சொல்லில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம். இது எனக்கேற்ற பரிசுத்தம். இதுக்கு தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எனக்கேற்ற பரிசுத்தம். அப்புறம் என் இருதயத்துக்கேற்ற பரிசுத்தம். ஆண்டவருக்குள்ள இருதயம் இருக்குதா இல்லையா? அவர் இருதயத்துக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ இருதயத்தில் என்னென்ன இருக்குது? சிந்தனை, இருதயத்தில் நினைவு, இருதயத்தில் யோசனை, இருதயத்துக்குள்ள எண்ணங்கள். புரியுங்களா? அப்போ நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற யோசனை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பரிசுத்தம், ஆண்டுடைய நினைவுக்கு ஏற்ற பரிசுத்தம், ஆண்டுடைய யோசனைக்கு ஏற்ற பரிசுத்தம், ஆண்டுடைய ஏற்ற எண்ணங்களுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஆவியில் பரிசுத்தம், இரண்டாவது ஆத்மாவில் பரிசுத்தம், மூன்றாவது
நம்ம சரீரத்தில் பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த மூன்றாவது எப்படி பரிசுத்தம் உண்டாகும்? சரீரத்தில் எப்படி பரிசுத்தம்னா உன் நடையில் பரிசுத்தம். என்னது? அப்போ ஆண்டோடைய நடையில் எல்லாத்தையும் பரிசுத்தமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் மோசேக்கிட்ட, மோசே உன் காலில் இருக்கிற பாதரட்சத்தை கழட்டிவிடு, இது பரிசுத்தமாக முய், நான் இருக்கிற இடம் பரிசுத்தம். அப்போது அவர் காலில் இருக்கிற செருப்பை கூட என்ன பண்ணோம், அவர் கழட்டிவிட்டு தான் ஆண்டவர்கிட்ட வராரு. புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தம் இருக்கும். அதே போல் நம்ம நடையிலே பரிசுத்தம் இருக்குதா? ரெண்டாவது நம்முடைய செய்கையில் பரிசுத்தம் இருக்குதா? நாம் செய்கிற எத்தனை காலத்தில் பரிசுத்தம் இருக்குதா? மூன்றாவது நம்முடைய கிரியில் பரிசுத்தம் இருக்குதா? நாம் செய்கிற கிரிகள் நல்லா இருக்குதா? நற்கிரியை இருக்குதா? நற்கிரியில் பரிசுத்தம். அல்லேலூயா. நான்காவது நம்முடைய நடத்தையில் பரிசுத்தம், நம்முடைய நடத்தை. அல்லேலூயா. ஐந்தாவது நம்முடைய கையில் பரிசுத்தம். இந்த கை யாராவது அடிக்குதா இல்லை அரவணைக்குதா? இந்த கையில் வட்டிக்கு பணம் வாங்குறியா? இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறியா? இந்த கையில் லஞ்சம் கொடுக்குறியா? இந்த கையில் லஞ்சம் வாங்குறியா? அல்லேலூயா. அப்போ கையில் பரிசுத்தம். இந்த கை துதிக்கிறதுக்காக நீ பயன்படுத்துறியா? கர்த்தரை கரந்தட்டி ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த பயன்படுத்துறியா? அல்லேலூயா. மோசே சகல பரிசுத்தவான்கள் தன் கையில் பரிசுத்தமாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமாக இருந்தார். ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே கையை வச்சா அந்த கையில் என்ன உண்டாகுது? விடுதலை உண்டாகுது. அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்கிறோம், கிரியில் நம்ம எல்லா அவயங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? சரீரத்தில் அவயங்கள்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். கண் எப்படி இருக்குது? நம்ம கண்ணு தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? நம்முடைய கண்ணில் நம்ம கண் எப்படி இருக்கணும்னா இருட்டுள்ள கண்ணாக மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கண்ணில் என்ன இருக்கணும்? கலிங்கம் போடணும். நம்ம கண்ணானது நேராக பார்க்கணும். நம்முடைய கண் எப்படி பார்க்கணும்? நேராக பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம கண்ணில் என்ன வரக்கூடாது? கண்கள் இச்சை வரக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் பரிசுத்தம். எனக்கு ஏற்ற பரிசுத்தம் என்ன பரிசுத்தம்? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் கண்ணில் பரிசுத்தம். அப்போ கண் என்ன பண்ணணும்? நேராக பார்க்கணும். அல்லேலூயா. இச்சையோடு பார்க்கக்கூடாது. மற்ற பொருட்களை அபகரிக்கதை பார்க்கக்கூடாது. எனக்கு அவங்க பொருளை பார்த்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும்னு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கண்ணில் கலிங்க போடணும். வசனத்தினால் நம்ம கண்ணை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தது என்ன இருக்குது? இருதயம் சொல்லிட்டேன், கண்ணு சொல்லிட்டேன், கால் சொல்லிட்டேன், நம்ம காலில் நடையில் பரிசுத்தம்னு சொன்னேன், சிந்தனையெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம். அடுத்தலையா கொடுக்கறதுல வாங்குறதுல பரிசுத்தம். அப்புறம் நம்ம எங்கே நடக்கணும்? துன்மார்க்கும் ஆலோசனையில் நடவான். அப்போ துன்மார்க்க ஆலோசனை பண்ணக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனையிலையும் நடக்கக்கூடாது. பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம். பாவிகள் வழியில் இல்லாமல் பரியாசக்காரன் உட்காரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. அப்படி நீ பரியாசக்காரத்தில் உட்காந்துனா நீ பரியாசமாக பேசுவேன், கிண்டலாக பேசுவேன், கேலி கூத்தா பேசுவேன். அல்லேலூயா. அப்போ பரியாசக்காரத்தில் போய் நீ உட்காரக்கூடாது. பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது. எங்கே சூதாட்டம் ஆடுறாங்க, எங்கே தண்ணி அடிச்சுட்டு நின்று இருக்கிறாங்க, எங்கே கூத்தாடுறாங்க, எங்கே ட்ராமா நடிக்கிறாங்க, எங்கே சினிமா நடக்கிறாங்க அப்படின்னு போய்ட்டு அங்கே என்ன பண்ணக்கூடாது? அங்கே போகக்கூடாது. அல்லேலூயா. பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காமல். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை குறித்து தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோட பேச போகிறாரு. அப்போ எப்படிலாம் பரிசுத்தமாக இருக்கணும்? புரியுங்களா? இன்றைக்கி திருவந்தில் நீங்கள் கை வைக்க போகிறீங்க. திருவந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரா? அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். அப்போது ஆண்டவர் சொன்னார், 2வது பரிசுத்த நடக்கையில் பரிசுத்தம். 3வது ஒரு வசனம் சொல்லுகிறது, உபாகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி
நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா. அப்போ கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணும்? கை கொள்ளும். என்ன கட்டளை கொடுத்தாரு ஆண்டவர்? என்ன நம்ம கட்டளை கொடுத்தாரு? அதான் 10 கட்டளை கொடுத்தாரு. என்ன சொன்னார்? உன் தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. என்ன சொன்னார்? உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக அப்படின்னு யார் செய்யணும்? பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க உட்காந்துக்கிறீங்க? உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுறீங்களா? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் தூக்கிருக்கிறார். அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுறியாப்பா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா அங்கே எபேசியர் 6:1-2 வாசித்து பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியில உன் வாழ் இழுத்திருப்பதுக்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. ஆண்டவன் சொல்றாரு, பிள்ளைகளே உன் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வாழணும், ரொம்ப நாள் வாழணும், 80-90 வருஷம் வாழணும் அப்படின்னா யார் கீழ்ப்படினா? தாய் தகப்பனுக்கு. நீ கீழ்ப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம்? உங்கள் ஆயுசு நாள் குறைஞ்சிங்கன்னே போயிடும். புரியுங்களா? உங்கள் ஆயுசு நாள் குறையிறதுனால யாருக்கு நஷ்டம்? அவங்கவுங்களுக்கு தான் நஷ்டம். அல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், பாதி 40 வயசில் இறந்துடுறாங்க, 30 வயசில் இறக்குறாங்க, 25 வயசில் இறக்குறாங்க, 50 இறந்துடுறாங்க, 52 இறந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதனால அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேங்குது? அவனுடைய வாழ்க்கை நாட்கள், நீடித்த நாட்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 70 வயசு ஒரு மனுஷனுக்கு பலத்தினால் எத்தனை வயசு? 80 வருஷம். அல்லேலூயா. அப்போது அந்த வயசுக்கு ஏன் போக மாட்டேன்னா அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதில்ல? கீழ்ப்படியலை. அப்போ உனக்கு 10 வருஷம் மைனஸ் ஆயிடுச்சு. புரியுங்களா? அப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போ அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படினது எனக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படினது யார் கீழ்ப்படுகிற மாதிரி? கர்த்தருக்கு அதுதான் கர்த்தருக்குள் கீழ்ப்படின்னு சொன்னார். அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய ஆயுசு நாள் கூட்டுவார். இல்லைங்க எங்கள் அப்பா ஒரு பக்கம் எங்கள் அம்மா ஒரு பக்கம் யார் சொன்னால் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு மைனஸ் தான் பண்ணுவார் ஆயுசு நாட்கள் தவிர. ஏன்னா அவங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையில் நீ நடக்கணும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது 2 கொரிந்தியர் 7:1 சொல்கிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. அப்போ மாம்சத்திலையும் ஆத்மாவிலையும், அல்லேலூயா, மாம்சத்திலையும் ஆவியிலும் உண்டான அசுசி அதை நீங்கன்னா சுத்திகரிக்கணும். இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுங்க? என் ஆவியை கழுவுங்க. இயேசுவே உங்களுடைய ஜலத்தினாலே என் ஆத்மாவை கழுவுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே என் சரீரத்தில் உண்டான பாவத்தை கழுவுங்க. நான் சொல்லலாம், இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய சரீரத்தில் உண்டான பாவங்களை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவுங்க. 1 யோவான் 1:7. இயேசுவே என் ஆவியில் உண்டான மீறுதலை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்குங்க. 1 கொரிந்தியர் 6:11. இயேசுவே என் துர்மனசாட்சி நீங்க சுத்த ஜலத்தினாலே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. அல்லேலூயா. எபிரேயர் 10:22. அல்லேலூயா. இப்படி நீங்கள் தினந்தோறும் சொல்லணும். அதான் சொல்ல பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை
தேவனோடு என்ன செய்யணுமா? தேவனோடு பூரணப்படுத்த கடுவோம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் என்ன பண்ணுது? பரிசுத்தத்துக்கு மேல் இன்னும் பரிசுத்தம். சுத்திகரிக்கல் அப்படின்னா அங்கே ஸ்டக்காகி நின்றுடும், அங்கே ஸ்டாப் ஆகிடும். அது பிறகு நீங்கள் வளரவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மரத்தை வைக்கிறீங்க, புரியுங்களா? தேவையில்லாத கிளையெல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வெட்டி போடுறோம். ஏன் வெட்டி விடுறோம்? நம்ம எதுக்கு வெட்டி விடுறோம்? அந்த தேவையில்லாத கிளைகள் நமக்கும் ப்ராப்ளம், மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டாக்கும், புரியுங்களா? அது மாதிரி நமக்குள்ளே வந்து சின்ன சின்ன பாவம், சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு படைக்கப்பட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அங்கங்கே பொறி தருவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது தப்பு கிடையாது, கடையில் வாங்கி சாப்பிடு. அல்லேலூயா. யாருக்கு கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதனால் பொருளில் என்ன இல்லை, எல்லா பொருளும் யாருடைய பொருள்? யார் படித்தது? ஆண்டவர் தான் படித்தார். ஆனால் அவங்க குறிப்பிட்ட அந்த பொருளை கொண்டு போய் அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அதை என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு பூஜை பண்ணும்போது அந்த பொருள் நமக்கு என்ன மாறுது? பாவமாக மாறுது. அல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அப்படிப்பட்ட பொருள் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? அறியாமல் சாப்பிட்றோம். அதனால் சில பாவம் தொத்திக்குது. அல்லேலூயா. சிலவங்க நாள் பார்ப்பாங்க, எது பார்த்தாலும் நாள் பார்த்து தான் போவாங்க. டைம் பார்ப்பாங்க. சிலவங்க இந்த டைமில் தான் போனங்க, 7 ஆயிடுச்சா, இந்த நேரத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? நாளை பார்ப்பாங்க, இந்த நாளில் தான் கல்யாணம் பண்ணணும். சிலவங்க பார்ப்பாங்க, இந்த நாளில் தான் வந்து கல்யாணமே நடத்தணும். இந்த நாள், இதெல்லாம் நாள் பார்க்குற கேஸ்லாம் எப்படின்னா பாவத்தில் அவங்க சிக்கினே இருப்பாங்க. அல்லேலூயா. நாள் பார்க்கக்கூடாது, அப்புறம் டைமை பார்க்கக்கூடாது, அப்புறம் எது நடந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நமக்கு எதுவுமே நல்ல, எல்லாம் 24 மணி நேரம் நல்ல நாள் தான், நல்ல டைம் தான். 365 நாளும் நல்ல நாள் தான். எல்லா வாரமும் நல்ல நாள் தான். நீ எந்த நாளுக்கு எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார், புரியுங்களா? கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது நீ எந்த நாளும் என்ன பண்ண கிடையாது, இந்த நாளில் தான் நான் என்ன பண்ணுவேன்? போவேன். இந்த நாள் தான் நடத்துவேன், இந்த நாள் தான் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த நட்சத்திரங்களை பார்த்தோ, எந்த சூரியனை பார்த்தோ, எந்த சந்திரனை பார்த்தோ நம்ம பண்ணக்கூடாது. அந்த சேனைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்றைக்கி மழை காலம்பா, இன்றைக்கி வெயில் காலம், இன்றைக்கி இந்த காலம் அந்த காலம், இன்றைக்கி சுவிசேஷம் ஆராதிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஆண்டு சொல்லிக்கிறார். ஒரு 10 நாள் மழை பெஞ்சு ஆண்டவர் ஊழியம் செய்யலைங்கன்னா எழுதி வச்சுக்கிறாரா? ஒரு 5 நாள் ஊழியம் செய்யுது, 5 நாள் காஸ்மல் மீட்டிங் நடத்துகிறாங்க, 5 நாள் மழை வருங்க அப்போ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரா? நீ ஜோம் பண்ணி கர்த்தருடைய வேலையை செய்தால் ஆண்டவர் மழையை என்ன பண்ணுவார்? அந்த நாளில் அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த மழை காலம் அந்த காலன்றது மனுஷன் வச்சுக்கினாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா 12 மாதமும் கனி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கிறது. என்னாவது? நீ 12 மாதமும் கனி கொடுக்கணும், 12 மாதமும் நீ சுத்தமாக இருக்கணும், 12 மாதம் நீ வளரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ ஆவியில் வளர்ந்துனே இருக்கிறதுக்கு தான் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு மேல் இன்னும் பரிசுத்தம். அல்லேலூயா. இரண்டாவது அங்கே இன்னொரு வசனம் வாசிக்கும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்ல பாருங்க, யாவரோட சமாதானமாக இருக்கவும், அதுக்கு பேர் என்னது? பரிசுத்தமாக இருங்கள். அல்லேலூயா. நாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவரோட பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். அல்லேலூயா. யாவரோடு நீ சமாதானமாக இருக்கிறன்னா அதுக்கு பேர் என்னது? பரிசுத்தம். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்றார். அப்போ பரிசுத்தம் இல்லை என்றால், சமாதானம் இல்லை என்றால் அங்கே பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. அப்போ சமாதானம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குது? பரிசுத்தத்தை பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? நம்ம இருக்கோம், அசுத்தம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ குடும்பம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது என்னவா இருக்கணுமா? சமாதானமும் நீதியும் பரிசுத்தாவின் உண்டாகிற
சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ உட்கார்ந்துருக்கிறீங்க, சமாதானமாக இருந்தாவே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் எனக்கேற்ற பரிசுத்தம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் எனக்கேற்ற பரிசுத்தம். இரண்டாவது நான் சொன்னேன் என் கட்டளைக்கு கை கொள்ளுகிற இடத்தில் பரிசுத்தை பார்க்க முடியும். அவருடைய கட்டளை என்ன சொல்லுது? அது கவனமாக இருக்குது. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படி, கட்டளை. புரியுங்களா? மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அது என்னது குறியுது? பரிசுத்தம். இல்லையா? அப்புறம் யார் கீழ்ப்படியணும்? சபையாரே உங்களுடைய மேய்ப்பருக்கு கீழ்ப்படி, அது பரிசுத்தம். அப்போது பரிசுத்தம் எங்கே இருக்குன்னா கட்டளையே கை கொள்ளுகிறவர்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி அங்கே ஆண்டவர் இருப்பார். ஏன்னா அது பரிசுத்தம். புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னீங்க? எல்லாம் என்னவா இருக்கணும்? இங்கே சபையில் என்னமா இருக்கணும்? ஒரு சீசனாக இருக்கணும், சீசியாக இருக்கணும். அப்போ சீசர்கள் எப்படி இருப்பாங்க? தன்னைத்தான் வெறுத்து இருப்பாங்க. என்ன செய்வாங்க? தன்னைத்தான் வெறுக்கிறவன் சீசன், தன்னை பின்பற்றுகிறவன் சீசன். இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகளோ அவங்கள யார்? சீசர்கள். நீ யார்கிட்ட பேர் சீசராக இருக்க விரும்புகிறீங்க? அவங்கள்ட்ட கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் இயேசுக்கு சீசனாக இருக்கணும். நல்லா மேலே தூக்காட்டு. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்கிறவர்கள், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டவர்கள் சீசர்கள். சரிங்களா? குருவை போலே சீசர்கள் என்ன பண்ணணும்? குருவை போலே இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவர் குருவை போலுகிற சீசர்கள் தேறினவர்கள் குருவை போல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நல்ல வசனத்தில் தேர்னிங்கன்னா, ஜபத்தில் தேறி வந்தீங்கன்னா, பரிசுத்தத்தில் தேர்னிங்கன்னா, எல்லாத்துலேயும் நீங்கள் தேர்ச்சி பெற்றினே வந்து அது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்குறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாவரோட சமாதானம் இருக்கிறது பரிசுத்தம். புரியுங்களா? அடுத்தது நாம் பார்க்குறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? அடுத்தது கோணலும் மாறுபாடுமான சந்ததி. யார் சொல்கிறார்? ஆண்டவரே. கோணலும் மாறுபாடு, ரெண்டு கூட்டம் இந்த பூமியில் இருக்குது. அவங்க இந்த சந்ததிக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவங்களாம் இருக்கணுமா? அது மாசற்றவங்களாம் இருக்கணும். 3 காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். கோணலும் மாறுபாடு. அல்லேலூயா. கோணலன்னா என்ன அர்த்தம்? மாறுபாடுன்னா என்ன சொல்லுங்கம்மா? கோணலானா எப்படி இருக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கையில், புரியுங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் தாறுமாறாக, அதாவது தவறான காரியங்களில் ஈடுபடுவாங்க. புரியுங்களா? கோணலும் மாறுபாடாக பேசுகிறோம், ஆண்டருக்கு விரோதமாக பேசுகிறோம், ஆண்டருக்கு விரோதமாக எதிர்க்கிறோம், ஆண்டருக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? கலக்கத்தை உண்டாக்குறவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா? 1 குற்றமற்றவர்களாக இருக்கணும், 2 கபடற்றங்களாக, 3வது மாசற்ற பிள்ளைங்களாக. புரியுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குற்றம் இருக்குதா? புரியுங்களா? நமக்குள்ள எந்த ஒரு குற்றம் இல்லாத இருக்கணும். எல்லாம் இந்த உலகத்தில், அதாவது கடல் ஆனது உப்பாக இருந்தாலும் தண்ணி ஃபுல்லாக எப்படி இருக்குது? கடல் தண்ணி உப்பாக இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற மீன் எப்படி இருக்குது? உப்பை சாராமல் இருக்கிறது. அல்லையா? மீனெல்லாம் எதை சாரல? உப்பை சாராமல் இருக்கிறது. கடலே உப்பாக இருக்குது, ஆனால் மீன்கள் உப்பாக இல்லை. புரியுங்களா? ஒரு பெரிய ஏரியில் தாமரைப்பூ இருக்குது. அது என்ன பண்ணுது? அந்த இலையை வந்து ஒரு சின்ன தண்ணி பட்டோட ஓடி கீழே வந்துடுது. அது தண்ணி சாராமல் அதில் என்ன பண்ணுது? அழகான பூக்கள் அதில் உதிக்குது. அல்லையா? அப்போது அந்த இலையில் சின்ன தண்ணி பட்டால் உடனே என்ன பண்ணிடுது? அது கீழே வந்தது. அப்போ நீங்கள் கபடற்றவளாக இருக்கிறீங்க, மாசற்றவளாக இருக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி குற்றமற்றவளாக இருக்கிறீங்க. அல்லையா? அப்போ யாருக்கு முன்னாடி இதெல்லாம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? பரிசுத்தம். எதை குறிக்கிறது? அதான் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ தான் நம்ம சொன்னோம், ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் எதுக்கு பிரித்தெடுத்தாரு? ஜனங்களை விட்டு என்ன பண்ணிட்டேன்? பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்துட்டேன். இப்போ அடுத்து சொல்கிறாரு,
ரெண்டாவது சப்ஜெக்டில் பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதீங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? எனக்கேற்ற பரிசுத்தம். அல்லையா? மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை பிரித்து எடுத்துட்டேன். இப்போ சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பரிசுத்தமானது நாய்களுக்கு என்ன பண்ணாதீங்க? கொடாதீங்கள். அல்லையா? மற்ற 7:6 சொல்கிறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துகளை பன்றிக்கு முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமானதை கொண்டு போய் யார்கிட்ட போடக்கூடாது? நாய்களுக்கும் பன்றிகளுக்கும். அப்போ நாய்னா என்ன, பன்றினா என்னம்மா? நாய் கக்கினி துண்ணும். புரியுங்களா? அப்படின்னா என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு மறுபடியும் பாவத்தில் போய் விழுந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டு மறுபடியும் தண்ணி அடிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க மறுபடியும் விபச்சாரம் பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டு போய் என்ன பண்ணுற, பணத்தை வட்டிக்கு விடுறேன், ரட்சிக்கப்பட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுற, சீட்டை ஆடினுக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் சினிமா பார்த்துன்னுக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டு மறுபடியும் கதை பார்த்துன்னுக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டு வீட்டில் சண்டை போட்டுனுக்கிறேன். அல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டு தாழ்மை இல்லை, கோவப்படுறேன், எது கத்தில் எரிச்சலாடுறேன். இதெல்லாம் எதை குறிக்கிறது? நாய்களுக்கு குறிக்கிறது. அல்லையா? அப்போ அவங்கள பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாருன்றார் ஆண்டவர். யாரை பார்த்து? நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கன்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்க சொன்னேன் நான். ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, கக்கிட்டாங்க. அதான் நாய் நம்ம கக்கினதை சாப்பிட்றதுனால நீ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்துட்டேன், மறுபடியும் அதே பாவத்தில் என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் நாய் நம்ம கக்கினதை சாப்பிட்றதுனா அர்த்தம் நீ ஏற்கனவே விட்டு அந்த பாவத்தில் மறுபடியும் போயிடக்கூடாது. புரியுங்களா? நீ செய்த பாவத்தை ஒரு முறை விட்டுட்டு ஆண்டுகிட்ட வந்துட்டேன், மறுபடியும் என்ன பண்ணுற, அந்த பாவத்தை தேடிக்கினேன். இப்போ சொல்லுவேன், 10 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணேன், 10 வருஷம் முன்னாடி நான் சண்டை போட்டிருந்தேன், இப்போ நான் வந்து நல்ல பரிசுத்தம் ஆகிட்டேன், இப்போ என்கிட்ட பைபிள் கையில் இருக்குது, அதுவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் அடிப்பேன், உதவி பண்ணுவாங்க. பைபிள் கையில் இருக்கிறதுனால ஒன்று விட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அப்படின்னா அர்த்தம் அன்றைக்கி பைபிள் கையில் இருந்தாலும் விட்டு போகிறேன், பைபிள் கையில் இல்லைன்னா சண்டை போட்டு போயிடுவார். நான் இயேசு ஏற்றுக்கனால தான் பேச கம்முன்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க, ஆதட்டுவாங்க அவங்களுக்கு திருப்பி மறுபடியும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடாதீங்கள். பன்றி எதுக்கு ஒப்பிட்டுக்கிறது? எவ்வளோ தான் கழுவி விட்டாலும் ஓடி போய் என்ன பண்ணிக்கோ. இன்றைக்கி திருவந்து எடுப்பாங்க, திங்கக்காமான சினிமா பார்த்துன்னு இருப்பாங்க. இன்றைக்கி திருவந்து எடுப்பாங்க, திங்கக்காய் மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, சீட்டான்னு இருப்பாங்க. இன்றைக்கி திருவந்து எடுப்பாங்க, புதன்காம பார்த்தோன்னா தண்ணி அடிச்சுன்னு இருப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி திருவந்து எடுப்பாங்க, வேடகாமம் பார்த்தா மணி வச்சுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி தண்ணி அடிச்சுன்னு இருப்பாங்க, இன்றைக்கி திருவந்து எடுப்பாங்க, வேடகாமம் பார்த்தா என்ன சினிமா தேட்டரில் போய் உட்காந்துருப்பாங்க. அல்லையா? அவங்களாம் யார்? பன்றி. புரியுங்களா? நாய்க்கு எச்சரிக்கையாக இருங்க, பன்றிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் சர்ச்சை விட்டு போன பிறகு, ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், நீங்கள் நடந்து போனாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் பரிசுத்தமாக காத்துக்கிறீங்க, அதான் வரையில் போக முடியும். நீங்கள் திருவந்து எடுத்துட்டப்பா இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வாரம் திருவந்து எடுத்துப்பேன், அதனால் அடுத்த மாதம் திருவந்து எடுத்துப்பேன், அதனால் எவ்வளோ பாவம் செய்தாலும் ஆண்டு மன்னிச்சிடுவான்னு சொன்னேன்னா ஆண்டு சொல்லிட்டாரு. நாய்களுக்கும் பன்றிக்கும் யார் சொன்னது வசனத்தை? இயேசு சொன்னார் மத்தேயு 7:6. பாருங்கள், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்க. புரியுங்களா? அப்போ நாய்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் முத்துக்களை எடுத்துன்னு போய் எங்கே போடாத, எடுத்துன்னு போய் அது என்ன செய்யும்? முத்துன்றது வசனம், சத்தியம். பரிசுத்தன்றது சத்தியம். அதனால் அவங்களுக்கு முன்னாடி நீ பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். அல்லையா? வசனத்தை பேசக்கூடாது. புரியுங்களா? நாய் போய் வாழ்ந்துருக்கிறவங்க, பன்றி போல வாடகைகளுக்கு முன்னாடி மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, வசனத்தெல்லாம் பேசக்கூடாது. அல்லையா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க மனம் திரும்பினா திரும்பட்டும், திரும்பாது போட்டோம். ஆனால் நீ ஜெபம் பண்ண வேண்டிய உன் கடமை ஜெபம் பண்ணணும். அடுத்த சொல்கிறவன் நீதிமொழிகள் 26:11 சொல்லுது, நாயான தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடதனத்துக்கு திரும்புகிறான். நீதிமொழிகள் 9:7 சொல்கிறது, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சம் அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ யார் இவங்க? பரியாசக்காரன், துன்மார்க்கெல்லாம் நாய்க்கு பன்றிக்கும் ஒப்பா இருக்கிறாங்க இப்போது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அவனை கண்டித்தா உனக்கு லட்சம் வரும், துன்மார்க்கனை கண்டித்தா கரைப்படுத்திப்ப, மறுபடியும் பாவத்தில் உனக்கு பாவம் வந்துடும். அல்லையா? அப்போ பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதிருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்?
மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். எனக்கு ஏற்றவனாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழணும். செகண்ட் சொன்னேன், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள். மூணாவது சொல்கிறேன், தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? லேவியராகிய 20:24 சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து உங்கள் தேவனை கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரித்தெடுத்த பிள்ளைகளுக்கு தான் என்ன கொடுப்பாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்துட்டாரு. நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் எப்படியோ வாழ்ந்தீங்க. உங்களை ஆண்டவர் ரட்சித்து சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஏன் சுதந்திரமாக கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் அவர் என்ன பண்ணிட்டார்? உங்களை நான் பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா. நான் மற்ற ஜனங்கள்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? பிரித்து எடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாத்திராகத்தில் 6:8 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் யாருக்கு நிறைவேற்றாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்கணும்னா நீங்கள் பரிசுத்தமாக இருந்து, நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டு கொடுத்த அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்க, நமக்கு அதை சுதந்திரிக்க கொடுக்குறான்னா, நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக இருக்க மாட்டேங்க, ஆனால் 3 வேளை எனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். நான் பரிசுத்தமாக இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாம் வேணும் சொன்ன நம்ம நான் கொடுக்க மாட்டார். நீ பரிசுத்தத்தை நாடி ஓடின்னு வந்தனா உன்னை ஆண்டவர் மேல்மேலும் உயர்த்துவார். உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்தவருக்கு உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகம் 19:5. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களை நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்ளுவேனானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ பிரித்தெடுத்தவர் என்ன பண்ணுறாரு? சொந்த ஜனமாக மாற்றுறாரு, பரிசுத்தப்படுத்துகிறாரு. அப்புறம் என்ன பண்ணார்? பிரித்தெடுத்தார். அப்புறம் என்ன செய்தார்? சொல்லுங்கள். இல்லை, இப்போ சொந்த ஜனமாக மாற்றினார். அதுக்கு முன்னாடி என்ன மாற்றினார்? என் உடன்படிக்கை நீ கை கொண்டா நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு சொந்த ஜனமாக தேசத்தை நான் உன் கையில் கொடுப்பேன். அல்லேலூயா. அங்கே என்னாக 23:9 சொல்லுகிறது, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, கண்மலையில் உச்சிலிருந்து நான் அவனை கண்டு. நம்மளை எங்கேருந்து கண்டார் ஆண்டவர்? கண்மலை உச்சிலிருந்து நம்மளை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் எந்த ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். நம்ம எப்படி இருக்கணும்? தனித்து வாசமாக இருக்கணும், ஆண்டவரோடு வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மை கண்மனையிலிருந்து குன்றுகளிலிருந்து பார்த்து தான் நம்மளை கொண்டு வந்தார். நம்ம நிலைமையை பார்க்கல. நம்ம பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், தேவனுட்டு விலகி இருந்தோம். ஆனால் நம்மை கர்த்தர் முன்குறித்ததுனால முன் அறிந்தார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நீதிமானாக்கி, நம்மை உண்மையுள்ளவனாக்கி, நம்ம கையில் ஆலயத்தை கொடுத்து, நம்ம கையில் வேதத்தை கையில் கொடுத்து, நீங்கள் என்னை போல இருங்கன்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்காக கொண்டு வந்தார்? தனியே வாசமாக இருக்கணும். இதே நேரத்தில் தனியாக வாசமாக வந்து ஜெபம் பண்ணணும். தனிமையில் போய் நின்று ஆண்டோட சமத்தில் மணிக்கணக்கில் துதிக்கணும், மணிக்கணக்கில் நீ ஜெபிக்கணும், ஆண்டோடைய பாதத்தில் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. எத்தனை இக்கட்டு வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் அவமானம் வந்தாலும் தனிமையாக ஆண்டவர் சமத்தில் போய் நீ பேச கற்றுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்களிலே அவர் என்ன செய்தார்? மலை மேலே ஏறி தனிமையிலே ஜெபம் பண்ணினார், ஆண்டவரோடு வாசமாக இருந்தார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
பாருங்க, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, மாறுபாடான துன்மார்க்கன பாவிகள் நடுவிலிருந்து நீங்கள் என்ன செய்திருக்கணும்? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன பண்ணக்கூடாது? தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? அசுத்தத்தை தொடக்கூடாது. அல்லேலூயா. நீ பரிசுத்தம் ஆயிட்ட, நீ பரிசுத்தவான்களைப் போல வாழணும். எத்தனை பேர் அப்படி வாழ போறீங்க? புரியுங்களா? சும்மா அதே பாவத்தை செய்துக்கின்னு அதே கோவப்படுறது, அதே எரிச்சலறது, புரியுங்களா? வர வேண்டியது சண்டே வர வேண்டியது மீது 6 நாள் இஷ்டம் போல் வாழறது, ஆண்டு விட்டு விலைக்கு ஓடுறது, புரியுங்களா? துன்மார்க்கமாக வாழறது. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன பண்ணேன்? நீ பிரிந்து போய் என்ன பண்ண? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது என்ன பண்ணாத? இந்த 6 நாளும் அசுத்தமானதை தொடக்கூடாது. வாரத்தின் முதலாம் நாள் எங்கே வந்தோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோம். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலையும் அவர் கொடுத்த இரத்தத்தில் அவர் கொடுத்த மாம்சத்தை நாம் புசிக்க போகிறோம். அல்லேலூயா. பானம் பண்ணி மாம்சத்தை புசித்து அவருடைய உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்கணும்ல. அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி செய்கிறோம், அவர் பாடுகள் உபத்திர துன்பங்களை குறித்து. ஆனால் நம்ம 6 நாள் இதெல்லாம் முதல் நாள் செய்துட்டு 6 நாள் இஷ்டம் போல் என்ன பண்ணக்கூடாது? அசுத்தமானது போய் என்ன பண்ணக்கூடாது? தொட்டுக்கூடாது. அசுத்தமான காரியங்களுக்கு போய் நம்ம இடப்படக்கூடாது. புரியுங்களா? அசுத்தமான இடத்துல தான் நம்மளுக்கு கொண்டு வந்து சுத்தமான இடத்துக்கு வச்சார். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? சுத்தத்தை விட்டுட்டு அசுத்துக்கு போயிடக்கூடாது. உங்கள் ஆத்மா மிக அவசியம், உங்கள் ஆவி மிக அவசியம், உங்கள் சரீரம் மிக அவசியம். 4வது நாம் பார்க்குறோம், கர்த்தர் செய்த சொந்த ஜனங்களுக்காகவும் நற்கிரைகளை செய்ய நம்மளை அழைத்தார். அல்லேலூயா. முதல் சொன்னேன், மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஏற்றவனாக இருப்பதுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்காக உன்னை பிரித்து எடுத்தேன். 2வது அவர் சொன்னார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு விடாதேயுங்கள். 3வது சொன்ன, தேசத்தை உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். 4வது சொல்கிறாரு, உன்னை சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்வதற்காக நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்காக கொண்டு வந்தாரு? நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நற்கிரைகளை செய்யறதுக்கு ஒரு பக்தி இருக்குதா? ஒரு வைராக்கியம் இருக்குதா? ஆத்மா ஆதாயம் செய்வதில், ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பதில், தேசத்துக்காக ஜெபிப்பதில், கர்த்தருக்காக கொடுப்பதில், கர்த்தருக்காக வைராக்கியம் நின்று அவருக்காக போராடி துதிப்பதில். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி இருந்தாங்களாம்? 3 பேரும் சொல்லுங்கம்மா. நற்கிரியை செய்வதுக்கு எப்படி இருந்தாங்களா? அவங்க பக்தி வைராக்கியமாக இருந்துருக்கிறாங்க. புரியுங்களா? தானியேல் எப்படி இருந்தார்? பக்தி வைராக்கியமாக இருந்தார். புரியுங்களா? சிங்கத்து கோகையில் போனாலும் போவேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? என் ஜபத்தை விட மாட்டேன். அவங்க போடுற எல்லா சட்டத்துக்கும் நான் மீறுவேன். எஸ்தர் அம்மா எப்படி இருந்தாங்க? பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. சத்தாலும் சாகிறேன், நான் ஜபத்தை விட மாட்டேன். அப்படி இருக்கிறோமா? நம்ம சொல்கிறோம், ஆனால் செய்கிறதில்ல. அல்லேலூயா. நீங்கள் செய்யலைன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அதனால் நீயே கல்லை தூக்கி உன் கால் மேலே என்ன பண்ணிக்கிற? போட்டுக்கிற. வைராக்கியம் இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை. சும்மா சர்ச்சுக்கு வர வேண்டியது, உட்கார வேண்டியது, அல்லேலூயா சொன்னால் அல்லேலூயா சொல்கிறீங்க, சோத்திரன்னா சோத்திரன்றீங்க, ஆமின்னு சொன்னால் ஆமின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் இல்லை. வேறு எல்லாத்துக்கும் பக்தி வைராக்கியம் இருக்குது. யாராவது நம்மளை திட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம்? அவனை அடிக்கிறதுக்கு பக்தி வைராக்கியத்தை படுறோம். எப்படியாவது அவனை அடிச்சு தலைன்னு அப்படின்னு. யாராவது நமக்கு தீங்கு செய்யிட்டானா அதை விடுறதில்லை. ஆனால் அந்த மனுஷனை மறுபடியும் நேசிக்க முடியுதா? நம்மளை திட்டினவங்களை, நம்மளை அடித்தவங்களை, நமக்கு விரோதமாக எழுமினவர்களை கர்த்தர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னிச்சிட்றேன் அப்படின்னாரு. நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிக்கவே முடியல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மன்னிச்சு நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. எபேசியர் 2:10 சொல்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ல இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? நற்கிரிகளை செய்வதற்கு. இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். புரியுதுங்களா? அதில் நடக்கும்படி எப்போ நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? நற்கிரையில் செய்வதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா நற்கிரை செய்யறதுக்கு? சொல்லுங்கம்மா. அப்போஸ்தலர் 9:36 சொல்வது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. யார் இருந்தது? தொற்கால். எந்த பட்டணத்தில் இருந்தாங்க? யோப்பா பட்டணத்தில். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு சீசியாக இருந்தாங்க ஆண்டவருக்கு. நம்மளாம் சீசராக இல்லை. எப்படி செய்ய முடியும்? நீ சீசியாக மாறணும். அல்லேலூயா. நீ ஒரு நல்ல சீசியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? நற்கிரைகளை செய்வாய். அல்லேலூயா. தர்மங்களை செய்வாய். மிகுதியாக செய்து கொண்டு வந்தால் அவர் மரித்தால் மறுபடியும் எழுந்து உட்காந்துட்டார். நற்கிரை செய்வங்க செத்தாலும் மறுபடியும் பிழைச்சிடுவாங்க. நற்கிரைகள் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பிடுவார் மறுபடியும். ஏன்னா அந்த அம்மா நற்கிரைகளை சேர்த்துட்டு மறிச்சிடுறாங்க. புரியுங்களா? பேதுரு அந்த பட்டணத்துக்குள்ளே வராரு. ஊரே சாட்சி கொடுக்குறது. என்ன சாட்சி கொடுக்குறது? அந்த அம்மா செய்த நற்கிரைகளையும் அந்த அம்மா செய்த தர்மங்களையும் ஊரே பேசுது. நம்ம ஊரில் நம்ம செய்த நற்கிரை நம்ம மறிக்கும் போது ஊரில் நம்மளை உள்ளே வரும்போது என்ன சொல்லலாம்? அந்த அம்மா அவ்வளோ நற்கிரையில் செய்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அவ்வளோ தான தர்மம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்போ தான தர்மமும் நற்கிரைகளையும் எப்படி செய்வார் ஆண்டவரே? அல்லேலூயா. நீ தான தர்மம் நற்கிரை செய்தால் தான் அந்த அம்மா தான தர்மம் செய்திருக்கிறாங்க, நற்கிரிகளை செய்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு நல்லா செய்ததுனால அவங்க மறிச்சுட்டு அவங்கள அடக்கம் பண்ணத்துக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஊரில் வராங்க. பேதுரு உள்ளே வராரு. ஒரு பரிசுத்தவான் பேதுரு அப்போஸ்தலன் உள்ளே வரும்போது, அவர் உள்ளே வரும்போது ஊரில் இருக்கிற ஜனங்களாம் சொல்கிறாங்க, அந்த அம்மா இந்த ஊரில் வாழ்ந்து கொண்ட நாட்களிலே அந்த அம்மா என்ன செய்தாங்களாம்? ஒன்று நற்கிரியை செய்திருந்தாங்களாம். என்ன செய்தாங்க? ஒன்று நற்கிரியை செய்தாங்க. ரெண்டு என்ன பண்ணியிருந்தாங்க? தர்மம் செய்திருந்தாங்க. இதை ரெண்டுத்தையும் யார்கிட்ட சொல்கிறாங்க? ஊராரு பேதுருக்கிட்ட சொல்கிறாங்க. புரியுங்களா? ஒருவேளை நம்ம ஒரு நாள் மறிச்சுட்டு நம்ம தெருவில் அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்துருந்தா நம்ம இயேசு உள்ளே வரான்னா இயேசுக்கு எல்லாம் சொல்லணும். பிசாசெல்லாம் போய் அந்த அம்மா ரொம்ப தர்மம் செய்தாங்க சொல்லுவாங்கள முடியுமா? ஊர் சொல்லணும். அல்லேலூயா. சில இடத்துல பிசாசை சாட்சி கொடுக்குது. உன்னதமான தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய விசுவாசிகள் அப்படின்னு நம்ம பேர் எடுக்கணும்னா நம்ம இந்த உலகத்தில் இயேசு நற்கிரிகளை செய்வதற்காக தான் நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம செய்கிறோமா? சொல்லுங்கம்மா. 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நீங்களே உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்து வரவேற்றுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். சொந்த ஜனங்களாக இருக்கிறேன் இப்போ ஆண்டவருக்கு. என்ன மாறிட்டோம்? ராஜரிக கூட்டம். நம்ம என்ன கூட்டம்? ராஜரிக கூட்டம். புரியுங்களா? ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவேற்றுடைய புண்ணியங்களை தன்னுடைய சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணோம்? 4 பேருக்கு போய் சொல்லணும். புரியுங்களா? சொல்கிறோமா? எதுவுமே சொல்கிறதில்ல. வசனம் தான் சொல்லின்னுக்கிறது. வசனம் தான் நான் பேசுகிறேன் தவிர நீங்கள் போய் யாருக்கு என்ன பண்ணுறதில்ல? இயேசுவே ரட்சகர் என்று நம்ம சொல்கிறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்தோம்? நம்பர் 1, மற்ற ஜனங்களை விட்டு நான் எனக்கு ஏற்ற ஜனங்களாக பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், தேசத்தை உங்களுக்காக சுதந்திரமாய் கொடுத்தேன், சொந்த ஜனங்களாக நற்கிலை செய்யத்துக்காக உனக்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன். 5வதாக கடைசியாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் நம்ம சொல்லுகிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகல் நம்ம சொல்லணும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அல்லேலூயா. பரலோகத்தில் உன்னதத்தில் சியோனில் அங்கே பார்லிமெண்ட் ஒன்று இருக்கிறது. அங்கே 4 ஜீவன்களும்
இருக்கிறார்கள். எத்தனை ஜீவன்கள்? 4 ஜீவன்கள். ஒவ்வொன்றும் 6 சிறகுகளும். அதுக்கு எத்தனை சிறகு இருந்தது? 6 சிறகு இருந்திருக்குது. 6 சிறகுகளாலும் சுற்றின உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளமாயிருந்தன. அல்லேலூயா. அப்போது அது என்ன பண்ணிச்சு? இறந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய. அல்லேலூயா. பாருங்கள், இறந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்தவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தார், மத்தியிலே இருக்கிறவராக இருந்தார், இப்போ வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் என்ன? இறந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய. 3 காரியம் அவர் பேர் பாருங்கள். 1 இறந்தவரும், பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணார்? வார்த்தையாக இருந்தார். அப்புறம் இருக்கிறவரும் மாறினார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ வருகிறமாகிய அவர் ரகசிய வருகையில் பரிசுத்த ஜனங்களை சபையிலேருந்து என்ன பண்ண போகிறாரு? கொண்டு போகிறதுக்காக வரப்போகிறாரு. யாரை கொண்டு போக போகிறாரு? விசுவாசிகளை கொண்டு போக போகிறாரு. மணவாட்டியாக இருக்கிறவங்களை கொண்டு போக போகிறாரு. நீங்கள் எல்லாம் மணவாட்டியாக இருக்கிறீங்களா? மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் ஆயத்தம் ஆயிட்டீங்களா? மணவாட்டினா எப்படி இருக்கணும்? எந்த குற்றமெல்லாம் அது ஜீவிக்கணும். புரியுங்களா? ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னியாக. வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பண்ணாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண? இவர்கள்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இவர்கள்னு சொல்கிறார். என்ன ஏன் சொன்னார் அவர்? சொல்ல பாருங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றி இவர்களே. எத்தனை பேர் சொல்கிறாரு? இவர்களே. நீங்கள் இவர்களாக இருக்கிறீங்களா? எவர்களாக இருக்கிறீங்க? மணவாட்டி பார்த்து என்ன சொல்கிறாரு? ஒன்று, மணவாட்டிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கரைப்படாது இருப்பாங்க. எந்த கரை இருக்காது. அல்லேலூயா. உன்னுடைய ஆவியில் எந்த கரை இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? ஆவியில். பேச்சில் கரை இருக்குதா? பொய் இருக்குதா? பொய் பேசுனீங்கன்னா போக மாட்டீங்க. புரியுங்களா? ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? பொய் பேசுறதுக்கு நீங்கள் வாயை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கரைப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்போ சொல்கிறார் பாருங்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. அப்போ கரை எங்கே இருக்கக்கூடாது? உன் ஆவியில் இருக்கக்கூடாது, உன்னுடைய வாயில் இருக்கக்கூடாது. உன் வாயில் பரிசுத்தமானதாக தான் பேசணும். என்ன பேசணும்? ஆவியில் நம்ம பேசுவீங்க பரிசுத்தமான. அப்படின்னா என்ன? சமாதானமாக இருங்க. என்ன பேசுவீங்க? ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி பேசணும்? சமாதானத்தை குறித்து பேசணும். அங்கே போயிட்டு எத்தனை பிளாட் வாங்கியிருக்கிறீங்க, எனக்கு அதில் ஒரு பிளாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அங்கே போய் இந்த பொருள் நல்லா இருக்குதே, கொஞ்சம் நானே இது என்ன பண்ணிடுறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் சமாதானக்காரர் இங்கே வந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவங்க வீட்டை சாத்தின்னு அவங்க ஓடிடக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் வரதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது. புரியுங்களா? நமக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறான்னா அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்தவான்கள் கால் வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் உள்ளே வந்து வெளியே போனாவே அந்த வீடு சமாதானமாக மாறிடும். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே பரிசுத்தவான்கள் கால் வைக்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஆதரவு வரும். உங்கள் மேய்ப்பர் வரும்போது மேய்ப்பர் வந்து நீ என்ன பண்ணணும்? கதை பூட்டிட்டு வேறு எங்கன்னா ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு 500 ரூபாய் காணி கொடுக்கணும், எங்கேருந்து கொடுக்குது நான்? அல்லேலூயா. ஒரு 200 ரூபாய் காணி கொடுக்குது, எங்கேருந்து நான் கொடுக்குறது? புரியுங்களா? நீங்கள் 2 முறை கொடுத்துட்டு 3ஆவது முறை என்ன பண்ணுவீங்க? 3ஆவது முறை வராரே சொல்லிவிட்டு கதை பூட்டிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காத ஒரு வீட்டில் யாருமே, ஆண்டவர் அனுமதிக்காமல் யாருமே வர மாட்டாங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறதுனால தான் வராங்க. அப்போ நீங்கள் வரவங்களை வெல்கம் பண்ணி அழைச்சி என்ன பண்ணணும்?
கனப்படுத்தின சமாதானம் நிலைத்திருக்கிறது. அது சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க உங்களுடைய பாத்திரவனாக இல்லாவிட்டால் நீங்கள் வெளியே வரும்போது அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும், தோசி. அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னார் ஆண்டவர்? அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பரிசுத்தவான்கள் வரணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கணுமா, கரைப்படுத்தாதவர்களாக இருக்கணும். என்னது, உங்களுக்குள்ளே கரை இருக்கக்கூடாது. உதடில் கரை இருக்குதா, கழுவுங்க, உதடை நல்லா கழுவிக்க. வாயில் கரை இருக்குதா, கயங்கு. அப்புறம் நாவல கரை இருக்குதா, யார் பார்த்தினா பேசுவது கரைப்படுத்துறியா, கோவமாக பேசுகிறியா, எரிச்சலாக பேசுகிறியா, அவங்கள கசப்பாக பேசுகிறியா, அவங்க மனசு வேதனையாக பேசுகிறியா, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடணும், அந்த பரிசுத்தமாக இருக்கணும். அல்லையா, நெகட்டிவாக பேச கற்றுக்கூடாது, பாசிட்டிவாக பேச கற்றுக்கணும். அல்லையா, அப்போ உன் வாயில் கரையில்லாத வாழணும், உன்னுடைய பேச்சில் கரை இருக்கக்கூடாது, 2 மீனிங்களை பேசக்கூடாது. யாருக்கிட்டையுமே எப்படி பேசக்கூடாது, டபுள் மீனிங்களை பேசக்கூடாது. அல்லையா, அப்புறம் என்ன பேசக்கூடாது, 2 அர்த்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இல்லையா, அப்புறம் என்ன செய்யணும், உண்மையே பேசணும், நேர்மையானது பேசணும், பரிசுத்தமானதே பேசணும், ஆண்டவர் பற்றியே பேசணும், ஆண்டவர் பற்றியே புகழ்ந்து பேசணும், புண்ணியங்களையே சொல்லி பேசணும், கர்த்தர் செய்த அற்புதங்களை பேசணும், கர்த்தர் செய்த நன்மைகளை பேசணும். இப்படி நீ பேசினா உனக்குள்ளே கரை இல்லைன்னு அர்த்தம். இல்லையா, 2வது எப்படி பேசணும், 2வது கற்புள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் இருதயத்தில் ஆத்மாவில் எப்படி இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும். கற்பனை என்ன அர்த்தம், யாரும் உன்னை தொடக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து உன்னை தொடுவதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இல்லையா, நான் சொன்னார் 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கிய கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பேசுகிறாரு. இப்போ நீங்கள் எல்லாம் யாருக்கு, கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும், ஒரே புருஷனுக்காக கொடுத்தாச்சு. மற்ற யாரும் ஒன்று வந்து என்ன பண்ணக்கூடாது, தொட்டுட்டு போயிடக்கூடாது. அல்லையா, உங்கள் சரீரத்தை யாருக்கு தொட வைக்கணும், உங்கள் புருஷன் மட்டும் தான் உங்களை தொடணும், மீறி யாரும் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. சொல்ல பாருங்கள், நான் உங்களை கற்புள்ள கன்னிகை கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போது அங்கே தான் கற்பு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கரை இருக்கக்கூடாது. 2வது ஆத்மாவில் ஆவியில் கரை இருக்கக்கூடாது, ஆத்மாவில் என்ன இருக்கக்கூடாது, ஆவியில் கரை இருக்கக்கூடாது, ஆத்மாவில் கற்பு உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அங்கே என்ன இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது. 3வதாக நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அல்லேலூயா. தங்களை கரைப்படுத்தாத இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் யார்? இயேசு எங்கே போனாலும் நீங்கள் எங்கே போனோம், இயேசு விட்டுட்டு அங்கங்கே ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் நீ அவர் பின்ன என்ன பண்ணணும், பின்தொடரணும். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க, இவர்கள் மனசில் இருந்த தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் தான் மணவாட்டி. ஒரு மணவாட்டிக்கு 3 தகுதி இருக்கணும். நம்பர் 1 கரை இல்லாத இருக்கணும். நம்பர் 2 கற்புள்ளவளாக இருக்கணும். நம்பர் 3 இயேசு எங்கே போனாலும் அவர் பின்பற்றணும். இந்த 3 குணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் ஒரு நாள் இயேசு வரப்போகிற நாட்களிலே அவருடைய ரகசிய வருகையிலே நீங்கள் ஒரு மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் தான் கற்புள்ள கன்னிகையாக இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இயேசு பின்பற்றிட்டு 6 நாள் இஷ்டம் போல் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இயேசு பின்னாடி போகவே முடியாது. கர்த்தர் தாமே இந்த நாளே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காக்க முடியும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கண்களை முடிய நாம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்களை பலப்படுத்தி, எங்களை சீர்படுத்தி, எங்களை சிறப்படுத்தி, எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. சர்வ வல்லவர் உள்ள தேவனே, நீர் எங்கள் மேல் இறக்கம் வைத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. உங்களோட வார்த்தை கேட்க உதவி செய்து
எப்போதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்புள்ள பிள்ளைகளாக, கரையில்லாத பிள்ளைகளாக, எப்போதும் உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக சொல்லப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் என் இருதயத்துக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வேறு பிரித்தீர் ஆண்டவரே, எங்களை சொந்த ஜனங்களாக மாற்றினீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பாக கரையில்லாத ஆண்டவரே, எந்த ஒரு கற்பு உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்தமானவர்களாக இருக்க ஆண்டவர், உமக்கு நாங்கள் பிரியமானவர்களாக இருக்க ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகளாக காணப்பட கடைசி உலகத்தின் முடிவு பறிந்து வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நாளெல்லாம் உண்மையை பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிக நமக்கே செலுத்துக்கிறோம். இப்போது கூட ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவர் திருவந்தில் நாங்கள் பங்கு பெற போகிறோம். எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மையப்படுத்துங்க. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.